சிறகுகள் புத்தம் புதிய மெகா தொடர். இந்த பீரியட்ல எனக்கு வெண்பா தான் முக்கியம். என்னோட எல்லா நேரத்தையும் வெண்பாக்காக தான் நான் செலவு பண்ண போறேன். அவ படிச்சு முடிச்சு வேலைக்கு போற சமயத்துல தான் வேற விஷயத்த நான் முடிவு பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பத்தியே யோசிப்பேன். அதுக்கப்புறம் உன்னை பத்தி என்ன யோசிப்ப? ஒரு புட்டிக் ஷாப் மாதிரி வைப்பேன். மல்லி, நான் கேக்குறது உனக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா? அத நீ யோசிக்கலையா? வேண்டாங்க, எனக்கு வெண்பாவே போதும். வெண்பா இருக்கிறப்போ நான் இன்னொரு குழந்தைக்கு ஆசைப்பட்டேன்னா நான் வெண்பாவை நேசிக்கலன்னு ஆயிடும். நீ அப்படி ஆசைப்பட்டனா வெண்பாவும் அடிக்கடி கேக்குற மாதிரி வெண்பாவுக்கு ஒரு தம்பி பாப்பாவோ இல்ல தங்கச்சி பாப்பாவோ கிடைக்கும்ல? எனக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன், அந்த கொஞ்ச நாள் நான் கண்டிப்பா அந்த குழந்தை மேல முழு கவனத்தை செலுத்துற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல வெண்பாவை சரியா பாத்துக்க முடியாம போகும். பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்? எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்ததும் நான் வெண்பாவை விட்டுட்டேன்னு தானே தோணும். எனக்கு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டாங்க. எனக்குன்னு குழந்தை பிறக்கலனா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. உனக்குன்னு ஒரு குழந்தை இல்லனா உன்னை வேற மாதிரி சொல்லுவாங்க மல்லி. என்ன சொல்லுவாங்க? ஒரு குழந்தை பெத்துக்க முடியாதவன்னு சொல்லுவாங்க, அதானே? அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லைங்க. எனக்கு எப்பவுமே என் ஹஸ்பண்ட் என்ன பத்தி என்ன நினைக்கிறாரு, என் பொண்ணு என்ன பத்தி என்ன நினைக்கிறா, அதாங்க முக்கியம். வேற எதுவுமே முக்கியம் இல்ல. எனக்கு வெண்பா மட்டும் போதும், வேற குழந்தைய வேண்டாம். இல்ல, இருக்காது. நிச்சயமா அப்படிலாம் இருக்காது. டேய், நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? என் காது பட உன் பொண்டாட்டியும் நாகவும் பேசினாங்க, அததானடா நான் சொல்றேன். ஏய், இங்க பாரு, அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்திருந்தா மல்லி அந்த விஷயத்த முதல்ல என்கிட்ட தான் சொல்லுவா. அத நாகு கிட்டயோ இல்ல வேற யாருகிட்டயோ சொல்ல மாட்டான். அவ்வளோ நம்பிக்கை நீ அவ மேல வச்சிருக்க, என்ன செய்ய முடியும்? அவ இங்க இந்த இடத்துல தான் சொல்லிட்டு இருந்தா, அத நானும் கேட்டேன்டா. மாப்ள, அத அவ முதல்ல உங்ககிட்ட சொல்லுவாளோ இல்ல அவ குடும்பத்துக்கிட்ட சொல்லுவாளோ அது விஷயம் இல்ல. என் மனசுல ஒரு விஷயம் குறைஞ்சுகிட்டு இருக்கு. அத பத்தி பேசுறதுக்காக தான் முக்கியமா நான் இங்க வந்திருக்கேன். என்னது? அவ வயித்துல ஒரு குழந்தை உண்டானதுனால நம்ம பொண்ணு வெண்பாவை தொலைச்சிட்டாலோன்னு என் மனசுல ஒரு கேள்வி இருக்கு மாப்ள. ஏன் இப்படி சென்சா இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் மல்லி மேல கோவமா இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு பிரச்சனையை உண்டாக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்க. மாமா, என்ன வாய்க்கு வந்ததுல பேசுறீங்க? என் அப்பா யாருன்னு தெரியும்ல, அசால்ட்டா எடுத்து காலி பண்ணுன்னு சொல்றீங்க. நிஷா, உன் அப்பா யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வீட்ல நம்ம குடும்பத்துல அவருக்கு முக்கியமான இடம்லாம் இருக்கு. ஆனா அவர் அதுக்கான தகுதியோட நடந்துக்கணும். சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசினா அதை கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன். என்ன மாமா வாய்க்கு வந்ததுல பேசிட்டாங்க? உங்க பொண்டாட்டி மல்லி கன்சீவா இருக்கா, அது உண்மை. அது மட்டும் இல்லாம அந்த மல்லி நம்ம வெண்பாவையும் தொலைச்சிட்டு வந்திருக்கா, அதுவும் உண்மைதான். அவ தொலைச்சிட்டு வந்து இன்னையோட 3 நாள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் வெண்பாவை பத்தி ஒரு தகவலும் இல்ல. எப்படி இது எல்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்க அவளை நம்பின மாதிரி நாங்க யாருமே அவளை எப்பவுமே நம்பினது இல்ல. அவ இது மாதிரி பல வேலை பண்ணவதான். அதனால அவளை கோயில் கோபுரத்துல உட்கார வைக்காம தரையில நிப்பாட்டி பாருங்க. நிஷா, நான் காரணம் இல்லாம மல்லிய தலைமையில தூக்கி வச்சுட்டுல. வெண்பாக்கு ஒரு அம்மாவா இருக்கிறதுல அவளெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. இந்த குடும்பத்தை பாத்துக்கிறதுலயும் அவளை அடிச்சுக்க ஆள் இல்ல. அதனால அவளை தலையில தூக்கி வச்சிருந்தேன். அவளே என் குழந்தைய தொலைச்சிட்டு வந்தப்ப நான் அவளை திட்டதான் செஞ்சேன். என் குழந்தை காணாம போய் 3 நாள் ஆச்சு. இப்ப வரைக்கும் நான் அவகிட்ட முகம் கொடுத்து பேசாம இருக்கேன். ஆனா அதுக்காக நீங்க வாசிக்கிற மகுடிக்கெல்லாம் நான் ஆட மாட்டேன். நாங்க மகுடி வாசிக்கிறோமா மாப்ள? உங்களுக்கு மகுடி வாசிச்சு அப்படியே உங்க சொத்தையெல்லாம் எழுதி வாங்க போறோமா? எங்க பொண்ணை இழந்துட்டு நிக்கிறோம் நாங்க, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. இன்னைக்கு எங்க பேத்தியையும் இழந்துட்டு நிக்கிறோம். இங்க பாருங்க, நானும் 2 பேரையும் தொலைச்சிட்டு தாங்க இருக்கிறேன். உங்க வழி வேற, என் வழி வேற இல்ல. நானும் இந்த 3 நாளா ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடல. 1 மணி நேரம் கூட கண்ணை சொந்து தூங்கல. வெண்பாவை பத்தி ஒரு தகவல் கிடைச்சா இப்பவும் 100 மைல் ஆனாலும் நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி ஓடி ஓடி கால்ல அடிபட்டு இப்ப கால் உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கேன். அதனால நான் ஏதோ இங்க சந்தோஷமா உட்கார்ந்துருக்க மாதிரி நினைச்சலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சரி மாப்ள, உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கும் வேண்டாம். நாங்க அந்த மல்லி உண்டாயிருக்கான்னு சொல்றோம்.
அதனாலதான் நம்ம பொண்ணு வெண்பாவை வேணும்னே தொலைச்சிட்டான்னு சொல்றோம். அத நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. அது மட்டும் உண்மைன்னா அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறீங்களா மாப்ள? பேச்சு மாறக்கூடாது, சரியா? அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மல்லி என்கிட்ட எதை மறைச்சாலும் இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட மறைக்கவே மாட்டான். அதனால உங்க நேரத்தெல்லாம் வீணாக்காம இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க ஒரு பர்சன் கூட ஒர்த்தே இல்லாத ஒருத்தைய மலை மாதிரி நம்பிட்டு இருக்கீங்க மாமா. அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். நாங்க கிளம்புறோம். அப்பா வாங்க போலாம். நிஷா, இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் மல்லிய காணோம். வந்துருவாங்கம்மா. இடம் வேற சரியில்லாம இருக்கு. நான் ஏற்கனவே மல்லிய தனியா அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். மீறியும் கிளம்பி போனா. இப்ப பாருங்க இன்னும் வரல. அம்மா, கூட்டிட்டு போன ஆளு தெரிஞ்ச ஆள் தான்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. தெரிஞ்ச ஆள்னு சொல்றீங்க, ஆனா நல்ல தொழில் பண்ற மாதிரி தெரியலையே. அவங்கள நம்பி எங்க வீட்டு பொண்ணை வேற அனுப்பியிருக்கோம். அம்மா, அவங்க திரும்பி வந்துருவாங்கம்மா, நீங்க தைரியமா இருங்க. வீட்ல யாருக்கும் தெரியாம வேற கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன ஆக போதோ தெரியல. என்ன மயிலு? அண்ணி, தனியா இருக்கீங்களா இல்ல கூட யாராவது இருக்காங்களா? கூட நாங்க வந்து ஆட்டோக்காரர் தான் இருக்காரு. நான் தள்ளி வந்து தான் பேசுறேன். என்ன விஷயம் சொல்லு. அண்ணி, அக்கா கன்சீவா இருக்காங்களா? ஏன் ஏன் இந்த கேள்வி இப்ப நீ கேக்குற? இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அண்ணி. எல்லாருக்கும்னா யாருக்குடி? கதிரேஷன், நிஷா, ராஜி, இவங்க 3 பேருக்கு தான் அண்ணி. மாமா டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. அவரை பார்க்க தான் கதிரேஷன், நிஷா 2 பேருமே வந்திருக்காங்க. 3 பேரும் தான் இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஐயோ, இத நான் யார்கிட்டயும் சொல்லலையே. வெண்பா கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இதை சொல்லலாம்னு முடிவு பண்ணிருந்தோம். ஆனா அவங்க மாமா கிட்ட சொல்லிட்டாங்களே. ஆனா மாமாவும் அக்காவை விட்டு கொடுக்கல. அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது. அப்படி ஒண்ணு நடந்திருந்தா அந்த விஷயத்த மல்லி முதல்ல என்கிட்ட தான் சொல்லிருப்பான்னு நம்பிக்கையா சொன்னார் அண்ணி. அது இன்னும் சிக்கலாச்சே. வேற என்ன சொன்னாங்க? சரி மயில, நான் மல்லிய கூட்டிட்டு வந்துடுறேன். நீ விஜய் தம்பிக்கு என்ன தேவைப்பட்டாலும் கூட இருந்து பாத்துக்க. சரிங்க அண்ணி. சரியான ஆளா இருக்கேம்மா. இந்நேரம் அவங்க 2 பேரும் பாத்திருந்தாங்க வெய், கட்டி தோலை உரிச்சிருப்பானுங்க. அவன் ஏற்கனவே கசாப்பு கடைக்காரன். ஆட்டை வெட்டுறதுதான் அவன் வேலையே. அப்படியே ஆட்டை தோலை உரிக்கிற மாதிரி நம்மள உரிச்சிருப்பான். அவன் கிட்ட போய் மாட்ட இருந்த பாரு. நீ மாட்டுறது இல்லாம என்னைய மாட்ட வச்சிருப்ப. அக்கா, அவங்க எல்லாருமே சின்ன குழந்தைங்கக்கா. அவங்கள அப்படியே விட்டுட்டு வர முடியுமா? அங்கதான் உன் பொண்ணு இல்லல, அப்புறம் எதுக்கு துடிக்கிற? ஏன் பொண்ணு இல்லன்னா என்ன? அங்க இருக்கிற குழந்தைங்களும் குழந்தைங்க தானே. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா நம்ம காப்பாத்தணும்ல. உன்னை கூட்டிட்டு போய் நான் தெருமுனையில விட்டுறேன். அதுக்கப்புறம் நீ தனியா வந்து உன் வீரத்தை எல்லாம் காட்டு. என்ன மாட்டி விட்டுறாத. என்னாச்சு? என்னாச்சுமா? உன் பொண்ணு அங்க இருக்காளா? பாத்தீங்களா? சரியான ஆளை கூட்டிட்டு வந்திருக்கப்போ இந்நேரம் இவன் நம்ம எல்லாரையும் மாட்டி விட இருந்தா. என்ன மல்லி, என்னாச்சு? நம்ம வெண்பா அங்க இருக்காளா? வெண்பா அங்க இல்ல அண்ணி. ஆனா சின்ன சின்ன குழந்தைங்க 5-6 பேர் இருந்தாங்க. அவங்கள அங்க எப்படி அண்ணி விட்டுட்டு வர முடியும்? ஒரு கட்டையை தூக்கிட்டு அவங்களை அடிக்கிறதுக்கு இந்த அம்மா போயிடுச்சு. துப்பாக்கி வச்சிருக்கவங்க கிட்ட கட்டையை தூக்கிட்டு போனா வேலைக்காகுமா? அவங்கெல்லாம் அவங்களுக்கு எதிரான ஆளுங்க தூரத்துல இருந்தாலே ஆளை காலி பண்ணிடுவாங்க. இந்த அம்மா அவங்க இடத்துலயே அவங்களை அட்டாக் பண்ண ஓடுது. ஐயோ, அப்புறம் என்னாச்சுமா? அப்புறம் என்ன, வாயை பொத்திட்டு இழுத்துட்டு வந்த. வேற என்ன செய்ய முடியும்? நல்ல வேலை அவங்களுக்கு இவங்க தான் தெரியல. தெரிஞ்சிருந்தது முதல்ல ஏன் தோலை உரிச்சிருப்பாங்க. சாரி, மன்னிச்சிருங்க. இதுல மன்னிக்கிறது விஷயம் இல்லம்மா. எங்க எப்படி நடக்கணும்னு இவங்களுக்கு தெரியல.
நம்ம குழந்தைய தேடி போணுமா கிடைச்சா பார்க்கணும், இல்லனா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடணும். இப்ப பாருங்க, அங்க இருந்து எந்த தகவலுமே தெரிஞ்சுக்க முடியாம போச்சு. எனக்கு அந்த இடத்துல அத்தனை குழந்தைங்களையும் பார்த்ததும் மனசு படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால அவங்கள விட்டுட்டு வர முடியல. சில விஷயத்துல நம்ம மனச கல்லு மாதிரி வச்சுக்கணுமா, இல்லனா நமக்கு வேலை நடக்காது. அவங்களுக்கு டவுட் வந்துருச்சுன்னா அவங்க நிச்சயம் சுத்து போடுவாங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க, கிளம்புங்க. ஆமாம்மா, பிரச்சனை ஆச்சுன்னா வம்புமா. நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம். வந்துருங்கம்மா. மல்லி வா, நம்ம போயிடலாம். அண்ணி, அந்த குழந்தைங்கலாம் அதெல்லாம் இப்ப யோசிக்க முடியாது மல்லி, முதல்ல நம்ம போயிடலாம். எல்லாம் நம்ம வெண்பா மாதிரி குழந்தைங்க அண்ணி. சரிங்கம்மா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? கிளம்புங்க கிளம்புங்க. முதல்ல நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம், அதுக்கப்புறம் தான் மத்தவங்க உயிரை காப்பாத்த முடியும். வாங்கம்மா, வந்து வண்டியில இருங்கம்மா. வா மல்லி, போலாம். வா. மல்லிமா, மல்லிமா, டாடா, என்னை கூட்டிட்டு போக வரவே மாட்டீங்களா? மல்லிமா, எங்க போய் தொலைஞ்சா மல்லிமா, மல்லிமா, டாடா, மல்லிமா, டாடா, டேய், மல்லிமா, அந்த கம்பவுண்டர் எங்கடா? டாடா. காலையிலேயே ஊசி போட்டு தொலைடான்னு சொன்ன கேட்டானா? இன்னும் அந்த பிள்ளைக்கு ஜுரம் சரியாகல. இன்னும் அவன கூட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. நல்லா வந்தான்டா. ஒரு கம்பவுண்டர் வரதுக்கு இவ்வளவு நேரமா? வந்துட்டேன். இதோ ஹலோ வந்துட்டாருக்கா. சிஸ்டர், வாங்க. டென்ஷன் ஆகாதீங்க. யோ, என்னையா மருந்து கொடுத்த? இன்னும் காய்ச்சல் சரியாவல. காலையிலே உன்னை ஊசி போட சொன்னேன்ல. ஊசி எல்லாம் சட்டுன்னு போடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருந்தாதான் இன்ஜெக்ஷன் போடணும். இப்போ காய்ச்சல் கொதிக்குது பாரு, இப்போவாவது இன்ஜெக்ஷனை போடு. ஆக்காட்டுமா. வாய் முடிக்க. என்னையா யோசிக்கிற? இப்ப கூட டெம்பரேச்சர் அதிகமா இல்ல. வேற டேப்லெட் கொடுக்கவா? டேப்லெட்லாம் வேண்டாம், நான் சொல்றேன், நீ ஊசியை போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.